ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. கும்பராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2015 வருஷம் பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, சுக்கிரனுக்கும் சனிக்கு சம்பந்தம் உண்ட, சுக்கராச்சாரியாருக்கும் சனி பகவானுக்கும் என்ன ஒரு ஏகாம் பொருத்தம். அப்படி ஒரு பிரமாதமாக 2 பேரும் கொடுத்தா அதை யாராலும் தடுக்க முடியாதான். எப்படி ஒரு மனுஷாளுக்கு சுபேக்கிர யோகம் வந்து கொடுத்துனா அவளுக்கு பிரம்மசக்தி வந்துருமா. அப்போ நெத்தியில் பார்த்தா பிரம்ம சொல்லியிருக்கும். ஒரு மனுஷாளுக்கு சாமுத்திரியா லட்சணத்தில் சொல்கிறான். சாமுத்திரியா லட்சணம் அதாவது 108 லட்சணத்துக்கு சாமுத்திரிகா லட்சணம்னு பேர். அப்போது ஒரு மனுஷாளுக்கு பிரம்மசுல்லி வந்து கொடுத்துனா 2 கையும் பத்தாதான் பிரம்மதேவனுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வரத்தை அள்ளி வழங்கிடுவார். அப்புறம் பகவான் கொடுத்துருவார். அதனால் இதை தான் சொல்ல வர்றது, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும். ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சுடுத்துனா அதுக்கு தங்கு தடையே இல்லாமல் பிரம்மதேவனே நினச்சாலும் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறது. அதனால் இந்த யோகங்கிறது பிரமாதமான யோகம். பிரகதி யோகத்தில் இந்த வருஷம் அவங்களுக்கு துவங்கியிருக்கிறது. 10ல் ஒரு பாவி வேணும் அப்படின்பா. 10ஆம் இடத்துல யார்? பாவி. யார்? அவன் தான் ராசிநாதன், அவன் தான் சனி. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கால, ஜீவனஸ்தானத்தில். சொந்த தொழிலெலாம் பிரமாதமாக துவங்கலாமல். ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தா ஓஹோன்னு ஓடி தான் நிற்கும். ஓடும் சக்கரம் உருளும் சக்கரம் ஓடியே நிற்குமே தவிர இடையில் தங்கு தடை வராது. அந்த சக்கரங்கிறது ஓடிண்டே இருக்குமா, லாபச்சக்கரம்னு வேறு அதுக்கு. அப்போ 10ல் ஒரு பாவி. மார்ச் 31 முடிய உங்களுக்கு ஜனவரி 1லேருந்து சொந்த தொழில் அஸ்திவாரம் போட்டுருங்கோ. சில பேர் இந்த கட்டிடக்கலையெல்லாம் கட்டின்னு இருப்பா. கட்டிடக்கலைன்னா புரியறதா? அதாவது பில்டர், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் உள்ளவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அமோகமான நேரம். இந்த நேரத்தில் எதிர்பாராத நன்மைகள்லாம் கிடைக்கும். நிறைய வசதிக்கு ஏற்ப லோன், சில பேருக்கு லட்சக்கணக்கில் லோன் கிடைக்கும், சில பேருக்கு கோடிக்கணக்கில் லோன் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு உயர்வான நிலை. தொழில் ரீதியாக இந்த 90 நாளுக்குள்ளே எல்லாமே நினச்சது அத்தனையும் நீங்கள் சாதிச்சுடலாம். காரணம், இந்த 90 நாளுக்குள்ளே 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதில் அதிமுக்கியமாக குரு, சனி, புதன், சுக்கிரன் இவெல்லாம் நமக்கு நல்ல பலமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அத்தனையும் நம்ம சாதிச்சுடலாம். ஏப்ரல் மாதம் சுபகீர்த்தி யோகம் உண்டாகிறது. சுபகீர்த்தி யோகங்கிறது ஸ்ரீ சம்பத யோகம், புருஷ் சம்பத யோகம், இப்படி எல்லா யோகங்களும் நமக்கு சேர்ந்து வர்றதுனால அப்போது அந்யூன்யமான ஒரு வாழ்வு அமையும்னு சொல்லுவாள். நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாத பிள்ளையாண்டா இருப்பாள். வயசாகிடுத்த பிள்ளைக்கு 32 ஆகிடுத்த 34 ஆகிடுத்த அம்மா கடந்து தவிச்சுன்னு இருப்பா. நல்ல ஸ்திரீயாக மகாலட்சுமி யோகத்தில் வந்துடுவாள். அந்த பொண்ணு வர்ற நேரம் அதாவது அப்பாவுக்கு எப்போவுமே ஒரு தடுமாற்றம் மன ரீதியாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் பார்த்தா அதாவது இந்த பார்த்தா கும்பராசியில் தான் இந்த இருமல் சில பேருக்கு ஜாஸ்தி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்படி மாதிரி இரும்பிகிட்டே இருப்பா. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இந்த தொந்தரவுகள் உண்டு. அந்த நோய் ப்ராப்ளங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். அதெல்லாம் குணமாக்கிடும், பெருமாள் குணப்படுத்திடுவார். அந்த மாட்டுப்பொண்ணு வர்ற நேரமே வியாதி தீரும். வியாதி தீரக்கூடிய நேரம் ஏப்ரல் மாதம். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம். அந்த ஏப்ரல் மாதத்தில் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் எல்லா காரியமும் சித்தியாகிடும். சரி, மே மாதத்தில் பார்த்தா வண்டி வாகனங்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம், யோகமான நேரம்னு சொல்லலாம். மே மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள். சில பழைய வண்டியெல்லாம் வச்சுருப்பா, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு புது வண்டி எடுத்துடலாம். பணமாக கட்டிக்கலாம். கடன் வாங்கியாவது வாங்குங்கோ, பகவான் தந்துடுவார். நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறச்ச நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பகவான் பார்த்துப்பார். எம்பெருமான் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம காரியத்தை சித்தியாக செய்யணும். ஆனால் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். எதுலேயுமே மன தடுமாற்றம் கூடாது. எப்போவுமே ஒரு சிலருக்கு மன தடுமாற்றம் வரும், செய்வோமா வேண்டாமா. அது இந்த கும்பராசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. நல்ல திறமை இருக்கும், ஆனால் செய்ய மாட்டா. சோம்பேறித்தனம், அசட்டுத்தனமான எண்ணங்கள்லாம் வரும், நெகட்டிவ் திங்கிங் வரும். ஒரு சிலருக்கு தூக்கத்தில் ரைட்டில் படுத்து அப்படியே புலம்பிகிட்டே இருப்பா. எத்தனை மணிக்கு தூங்குறது? ராத்திரி 2 மணிக்காக தூங்குறது? எத்தனை மணிக்கு எல்லோருது? அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் போயிடுமே, காத்தால 10 மணிக்கு தான் முழிப்பா. அப்புறம் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுமே, பேன்னு முழிச்சுட்டே இருப்பா ஆற்றுல. இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கா. உடனே ஆத்துக்காரி மேலே கோபம் வந்துடும். கழிச்சடைய சனியனை இப்படிலாம் திட்டுவோம். இதெல்லாம் கூடாது. அவச்சொல், அபசகுணமான சொல் இதெல்லாம் வாயில் வரப்படாது. இதெல்லாம் வந்துச்சுனாலே ஆற்றுல லட்சுமி நிற்க மாட்டா, லட்சுமி அக்கா வந்து விடுவா. சரி, ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாச்சே. ஜூன் மாதத்தில் தான் எல்லாம் நிறைவாக கிடைக்கும். கிரக யோகம் கிடைக்கும். ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த ஆற்றுல லட்சுமி யோகம் வேணும். 5 திரவியங்கள், பஞ்ச திரவியங்கள் வேணும். ஆற்றுல நீர், அதே நேரத்தில் வெளிச்சம், காற்று இருந்துச்சுன்னா நிம்மதி செல்வமும் தன்னால் தேடி வந்துடும். பஞ்ச திரவியம் உள்ள வீடு உங்களுக்கு நிச்சயமாக
இந்த மே மாதத்தில் கிடச்சிரும். சில பேர் நிலம் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக அதாவது அவள்கிட்டலாம் சொல்லி வச்சுருப்பா, நிலம் வாங்கி கொடுக்குறவா ஏஜென்ட்டுக்கிட்டலாம் சொல்லியிருப்பா, அவள் தேடி அலைஞ்சு பிடிச்சி வச்சுருப்பா. நேரம் வரும்போது தானே கிடைக்கும். உரிய நேரம் வரும் பொழுது எல்லாமே நமக்கு பகவான் கொடுத்துருவா. ஏன்னு கேட்டால் 10ல் ஒரு பாவி வேணுமே, ரொம்ப விசேஷமாக வந்து நிற்கிறா பகவான். அதே நேரத்தில் இந்த குரு பகவானும் 2-11 கூடையவன் இல்லையா, லாபாதிபதியும் அவன் தான், தனாதிபதியும் அவன் தான். இது பெரிய யோகம் பார்த்தேல, லாபத்துக்குடையவன் அவன் தான், தனத்துக்குடையவன் அவன் தான். அதே நேரத்தில் இந்த ஜூன் மாதம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா காரியமும் பகவான் சித்தி பண்ணிடுவார். ஜூலை மாதம் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 5 கிரகம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. அப்போ தான் இந்த சாதுக்களுடைய தரிசனம், மகான்களுடைய தரிசனம், பெரியவாளுடைய தரிசனம், உறவு முறைகள்லாம் ஆற்றுக்கு வர்றது, மனசு ரொம்ப நம்மளை அறியாமல் ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கும். வெளியூர் வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவா. அந்த மாதிரி ஒரு அதீதியான யோகம் ஜூலை மாதம் கிடச்சிரும். ஆகஸ்ட் மாதமாக இந்த அதாவது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற வாழ்க்கெல்லாம் உகந்த மாதம்னு சொல்லலாம். ஜவுளித்துறையை சார்ந்த வாழ்க்கெல்லாம் சிறந்த மாதம்னு சொல்லலாம். அப்படி எல்லா வகையிலையும் ரொம்ப ஒரு விசேஷமான மாதம். இந்த மாதத்தில் வந்து நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு சித்தியாயிடும். ஆகஸ்ட் மாதம் 9 கிரகத்துக்கு 7 கிரகம் நமக்கு சுபிட்சமாக இருக்கிறது. 9 கிரகத்துக்கு 7 கிரகம் நன்னா இருந்தாலே போருமே, வியாதி தீருமே. வியாதி மனுஷாளுக்கு இருக்கப்படாது. ஆயுசு ஆரோக்கியம் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். நாளைக்கு போய் சேர்றவா கூட தன்னம்பிக்கை வந்துட்டால் அவள் அதுக்கு பிறகு 40 வருஷம் இருப்பாளாம். அது மாதிரி இந்த தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த ஆகஸ்ட் மாதம் தன்னம்பிக்கை நிறையக்கூடிய மாதம். அதனால் கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் எல்லா வகையிலையும் நன்மைகள் வீடு தேடி வந்து சேரும். நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்ற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆழத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவா. வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள் வாங்கக்கூடிய நேரம், வீட்டுக்கு தேவையான நம்மளுடைய ஆத்துக்காருக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி தரலாம். நீங்களாம் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள். நம்ம வசதிக்கு ஏற்ப சேமிப்பு செய்யலாம். செப்டம்பர் மாதம். அக்டோபர் மாதம் குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பாள். அம்மா அப்பாலாம் நல்லா சௌக்கியமாக இருப்பாள். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான மாதம் அக்டோபர் மாதம். நவம்பர் 7லேருந்து நவம்பர் 30 வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். தடுமாற்றங்கள் நிறையா வரும். சொல்ல தடுமாற்றம், செயலில் தடுமாற்றம், போராட்டமான ஒரு மனநிலைகள். காரணம் 9 கிரகத்தில் இந்த சனியுடைய சுழற்சியும், செவ்வாயுடைய சுழற்சியும், ராகுடைய சுழற்சியும், இந்த சஞ்சாரம் கொஞ்சம் நன்னா இல்லாதனால அந்த காலகட்டத்தில் அந்த 23 நாளும் நமக்கு எதுலேயுமே கொஞ்சம் சிறு பதட்டம் இருக்கும். இருந்தாலும் பகவான் பார்த்துப்பா, தைரியமாக இருங்கோ. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரையிலும் எல்லாமே நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். காரியங்கள் அத்தனை சித்தியாகும். ஏன்னு கேட்டால் சப்தமஸ்தானத்தில் குரு வந்துடுறா இல்லையா, சப்தமஸ்தானத்தில் குரு வர்றது ரொம்ப விசேஷம். நமக்கு எடுத்த காரியங்கள் அத்தனை கடன்னு நமக்கு வந்துடும். அது ஜூன் ஜூலையிலேயே அவளுடைய சஞ்சாரம் ஆரம்பிக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ஸ்திரமான காரியத்தை பகவான் கொடுத்துருவார். குரு பார்க்க கோடி புண்ணியம்பா. நம்ம செய்த பாவமெல்லாம் விலகக்கூடிய மாதம் அந்த டிசம்பர் மாதம். அப்போ தான் புண்ணிய சேத்திரங்களுக்கு போங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு மற்ற இல்லாத குழந்தைகளுக்கு போய் வஸ்திரங்களை தாங்கோ. நம்ம குழந்தை தான் புது துணியை போட்டு பார்க்கணுன்னு புது வஸ்திரத்தை உடுத்தணுன்னு அவசியம் இல்லை. இல்லாத குழந்தைக்கும் நம்ம கொடுத்து உதவணும். அதே மாதிரி பெரிய வாள்லாம், இந்த கைவிடப்பட்ட வாள்லாம் இருப்பா, வயசான வாள்லாம், அந்த இல்லங்களுக்கெல்லாம் போங்கோ. அந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் அவளெல்லாம் பார்த்து அவளுக்கு தேவையானதெல்லாம் மருந்து உதவியெல்லாம் செய்யுங்கோ. எப்போவுமே ஔஷத யோகம், அதாவது அன்னதான யோகம், இதெல்லாம் ஒரு யோகம்தான். அன்னதானம் கூட ஒரு யோகம்தான். கோடி ரூபா பணம் இருக்கும், ஆனால் ஒருவேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட மாட்டான். அந்த சாப்பிட்றதுக்கும் ஒரு பிராப்தி வேணும். பிராப்திதே வித்தியேதே கர்ம பிராப்தி தானம். இந்த பிராப்தி இருந்தால்தான் அவளால் ஒரு நேரம் போஜனம் சாப்பிட முடியும். அந்த பிராப்தி கர்மா நமக்கு நல்லா வரணும். அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும். 100%க்கு 80% நிம்மதியே தரக்கூடிய வருடம் இது. 2015ஆவது வருஷம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். நிம்மதியாக இருப்பேன், கவலையப்பட வேண்டாம். ஓம் நமோ நாராயணாய. சுவாமிஜி, கும்பராசி அன்பர்கள் சிலர் அவர் குடத்திற்குள் இருக்கும் விளக்கை போல அவர்களுடைய திறமை வெளிப்படாமல் போவதற்கு என்ன காரணம்? ஒரு சிலர் உழைக்காமலே ஊதியம் எதிர்பார்ப்பதற்கு என்ன காரணம்? கும்பராசியில் குடத்துக்குள்ளே விளக்கு இருக்கிறது போல் எப்போவுமே எப்படி ஒளி வீசுறது? நல்ல திறமை இருக்கும், நல்ல எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடிப்பா, தனக்கு உபயோகப்பட மாட்டான். அடுத்த வீட்டுக்கு உபயோகமாக இருப்பாள், தான் வீட்டுக்கு உபயோகப்பட மாட்டான். இப்படி தான் ஒரு சிலர் இருக்கா. என்ன செய்கிறது? சில பேர் சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும், உழைக்க மாட்டா. அம்மா அப்பா சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுருப்பான், அண்ணா சம்பாத்தியத்தில் தம்பி சாப்பிட்டுருப்பான். இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறான். இதுக்கெல்லாம் பக்தி பிரார்த்தனை வேணும். பக்தி பிரார்த்தனை இருந்தாலே எல்லாமே சௌக்கியம் உண்டாயிடும். அப்போது குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு இருக்குங்கிறதுக்கு காரணம் எந்த கிரகங்கள் அவளுக்கு வலிமை இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா தனஸ்தானம், குடும்பாதிபதி,
குடும்பாதிபதி. அப்போது கும்பராசிக்கு தன குடும்பாதிபதி யார்? 2 குடையவன் குரு. அவன் தான் லாபத்துக்குடையவனும். லாபஸ்தானமும் குடும்பஸ்தானமும் கெட்டு இருந்தால்தான் இந்த நிலை உருவாகும். அப்போ 2 நிலைகளையும் பாவிகள் பார்க்கிறா. பாவிகளில் வந்து 3 பாவி இருக்கா. பாவி, மகா பாவி, பெரும்பாவி. பாவி என்பவன் தவறை வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி அந்த தவறை செய்துக்கிட்டே இருப்பான். பெரும்பாவி அதாவது வந்து மகாபாவி என்ன பண்ணுவா, தவறே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்பா. பெரும்பாவி என்ன பண்ணுவா, தவறை வந்து தன்னை இழக்கிறது மட்டுமல்லாமல் எல்லாரையும் அந்த தவறுக்கு உள்படுத்திடுவான். இப்படி இந்த கும்பராசியில் பார்த்தாக்க ஒரு சிலர் இது பாவச் செயல்னு தெரியாமலே அதை செய்துன்னு இருப்பான். பாவி, மகாபாவி, பெரும்பாவி. இவா 3 பேருமே திருந்தணும். திருந்துறதுக்கு ஒரே வழி இந்த பக்தி மார்க்கம் தான். பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்குறது தான். எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போகணும். போகிறச்ச அவளுக்கு நல்ல மனசு நல்லா ரம்மியமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதனால தான் குழந்தைய வளர்க்குற செய்ய ரொம்ப சுபிட்சமாக அவளுக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செவிக்கு தேனருவியாக கொண்டு போகணுமே தவிர, அப்போ குழந்தைகளுக்கு வந்து கெட்ட விஷயங்களை காதுக்கு கொண்டு போகிறச்ச நமக்கு எந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளும் நமக்கு நடக்காமல் போயிடும். அப்போ நம்ம வந்து இந்த குழந்தை வளர வளர என்ன இப்படி பேசுகிறத, குழந்தை தப்பு தப்பாக பேசுகிறத, அபத்தமாக பேசுகிறத, அடங்க மாட்டேங்கிறத, இப்படி நம்ம மனசு வந்து கிளேசங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்டாகும். இதனாலேயே அம்மாவுக்கு சுகக்கேடு, அப்பாவுக்கு மனப்பிராந்தி. அப்போ ஆஃபீஸில் போய் உட்காந்தா அவளால் வேலை பார்க்க முடியாது. ஏனோ தானோன்னு எழுதுவார். என்ன நடக்கிறது என்ன போகிறது ஒன்றுமே தெரியாது. தூக்கமாக வரும், சோர்வாக வரும். அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைங்க தான் அம்மா அப்பாவுக்கு. மனசுக்கு சுகத்தை கொடுக்கணும், மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும், மனசுக்கு தெளிவை கொடுக்கணும், மனசுக்கு ரம்மியத்தை கொடுக்கணும், மனசுக்கு எப்போவுமே பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகள் தான். ஆனால் அந்த குழந்தைகள்னால தான் ஒரு குலம் தலைக்கும். எப்போ பெற்றோர்கள் வந்து நல்ல வழியில் குழந்தைகளை கொண்டு போகிறச்ச அந்த குழந்தைகளும் நல்லா வாழையடி வாழையாக நல்லா வளர்ச்சி ஆகிடுவா. இதுதான் உண்மையான உண்மை. அதனால் நம்ம என்ன செய்யணும், குழந்தைகள் வந்து வளர்க்கக்கூடிய விதமாக வளர்க்கணும். எப்போ தன லாபாதிபதி கெட்டு போயிட்டா பக்தி பிரார்த்தனைகளை கொண்டு வரணும். அதனால தான் சாஸ்திரத்தை பார்க்குறச்சே கோட்சாரத்தை பார்க்கணும். கோட்சாரத்தை பார்க்குறச்ச நட்சத்திர பாதசாரத்தை பார்க்கணும். நட்சத்திரத்தை பாதசாரத்தை பார்க்குறச்ச 7 குடையவன் எப்படி இருக்கான், அப்போ நல்ல மனைவியாக எப்படி வருவா, அல்லது ஆற்றுக்கு அடங்கி நடப்பாளோ. அதனால் பக்தி பிரார்த்தனையில் இருக்கிறச்ச அதாவது வந்து அடக்கம் ஒடுக்கமாக எப்போவுமே நல்ல ஒரு தெளிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். எதிர்பாராத நன்மைகளே உண்டாகும். அதனால் எதிர்பாராத நன்மைகள் நடக்கிறதுக்கு எம்பெருமான் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எம்பெருமான் திருவடியை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போது எம்பெருமான் திருவடி உங்களுக்கு நாங்கள் அனுப்பித்தர்றோம். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியிலேருந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நிச்சயமாக அந்த புத்தகத்தோடு சேர்ந்து கிடைக்கும். உங்களுடைய விலாசத்தை முழுமையாக நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஓம் நமோ நாராயணா.